இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என் ஆபீஸ்லயே ரொம்ப பேசிட்டேன். நான் அமுதாவுக்கு செக் கொடுத்தது கபிலனுக்கு தெரியவே தெரியாது. புனிதா, இது இன்னும் தப்பு இல்லையா? புருஷனுக்கு தெரியாம பிறந்த வீட்டுல இருந்து காசு வாங்குறது மாப்பிள்ளைக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க கூடாது. பாரு, உன்னால மணிகண்டனும் மாப்பிள்ளையும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அம்மா, நடந்தது என்னன்னு தெரியாம நீ ஏதாவது புரியாம பேசிட்டு இருக்காதம்மா. ஏன்? நான் எதுவும் பேசலடியுமா? எனக்கு எதுக்கு உங்க பொல்லாப்பெல்லாம்? அப்படி சொல்லுங்க பாட்டி, நீங்க பேசுங்க பாட்டி. உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. பாட்டி எதுக்கு அமைதியா இருக்க சொல்றீங்க? உங்களுக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? உங்களுக்கு உங்க அருமை பொண்ணு புனிதாவை தவிர வேற எதுவுமே தெரியாது. மணிகண்டா, உங்க கோவம் நியாயமானதுதான். எனக்கு யாரோட பணமும் தேவையில்லை. அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் எங்க அப்பா என்ன வளர்த்துருக்காரு. அம்மா, எனக்கு தெரியாம நடந்த விஷயத்துல உங்க மனசும் மேடம் மனசும் கஷ்டப்பட்டிருக்கோம். என்ன மன்னிச்சிருங்க மாமா. இந்த செக்கை வாங்கிக்கோங்க. மாப்பிள்ள, மன்னிப்பெல்லாம் எதுக்கு மாப்பிள்ள? இத பாருங்க, என் பொண்ணு எது செஞ்சாலும் அதுல ஒரு நன்மை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாப்பிள்ள. இந்த சின்ன பையன் பேசுனதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. என்னது சின்ன பையனா? அமுதாவும் நம்ம வீட்டு பொண்ணுதான். அவ படிப்புக்கு இந்த பணம் உதவியா இருக்கட்டும் மாப்பிள்ள. இந்த செக்கை நீங்களே வச்சுங்க மாப்பிள்ள. யாரு? நான் சின்ன பையனா? புனிதா புனிதான்னு அவளை மட்டும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற உங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியல. டேய், யார பத்தி என்ன பேசுற? யார பத்தி என்ன பேசுற? யார பத்தி என்ன பேசுற? உங்க அப்பா பத்தி அப்படி பேசுறியா? உன்ன அடிச்சிட்டீங்களா? நல்லா அடிச்சிட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் என்ன கை நீட்டி அடிக்கிறதும் வேலையை விட்டு தூக்குறதும் ரொம்ப ஈஸியா போயிடுச்சுல. மணிகண்டா, கோவப்படாம நான் சொல்றது மட்டும் கேளு. இந்த பணத்தை ஒண்ணு நான் சும்மா அமுதா கையில கொடுக்கல. கபிலனோட சேலரியில இருந்து மாசம் மாசம் மைனஸ் பண்ணிக்கலாம் தான் ஒரு கடனா அந்த அமௌண்ட் கொடுத்தேன். நீ இப்படிதான் அங்கேயும் வார்த்தையை விட்ட. இப்ப இங்கேயும் தேவையில்லாம அப்பாவை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு மணிகண்டா. ஏய், சரி தப்ப பத்தி நீ ஒண்ணு எனக்கு பாடம் எனக்கு தேவையில்லை. அன்னைக்கு ஆபீஸ் பணத்தை நான் செலவு பண்ணேன்னு புருஷனு பொண்டாட்டி எப்படி சண்டைக்கு வந்தீங்க? இப்ப நான் கேள்வி கேட்கவும் கடை அது எதிர்த்து சபை கண்டு கட்டிட்டு இருக்கீங்களா? ஏய், வாய மூட பெரிய இல்லையா? இந்த பாரு, அதான் புனிதா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன்ல, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையே இந்த புனிதாதான். இதுக்கு மேல என் தாத்தா சொத்துல இருந்து ஒவ்வொன்னா வெளியே போறதே எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. முதல்ல எனக்கு சேர வேண்டிய சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுங்க. தாத்தா சொத்தா? எதிர அவன் தாத்தா சொத்து? இந்த பார், மீனாம்பிய டைல்ஸ் என் சொந்த உழைப்புல உருவானது. மாப்ள, அதுல அவன் அப்படி சொல்ல வரல மாப்ள. என்ன இருந்தாலும் தாத்தா சொத்துல பேரன் அவனுக்கும் ஒரு பங்கு இருக்கு இல்லையா? அப்படி சொல்ல வரான்னு நினைக்கிறேன். இல்லடா மாப்ள? கேட்டியா மருகதா? உன் அப்பா உழைப்புல உருவானதெல்லாம் சொத்தா மாத்தி எப்பவும் பிள்ளைங்க பெல்ல எழுதி வச்சாச்சுன்னு சொல்லு. இது ஏன் கம்பெனி. புனிதா அதோட எம்டி. அவ சொல்றதான் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கேட்கணும். அவ சொல்றத நான் கேட்கணும்னா நான் உங்க புள்ள இல்லையா? எல்லாத்தையுமே உங்க மூத்த தாரத்து பொண்ணுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அப்ப நான் என்ன தலையில துண்டா போட்டு நீங்க கொடுக்குற வீடு வாசல் மட்டும் வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்கணுமா? இத பாரு,
மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை என் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஆமா, நானும் அதுதான் சொல்றேன். ஒண்ணு எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுங்க, இல்லையா நான் உங்க புள்ளையே இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுங்க. நான் என்னோட வழியை பார்த்து போயிட்டே இருப்பேன். என்ன எழுதி கொடுப்பீங்களா? சொல்லுங்க, எழுதி கொடுக்குறீங்களா? மாமா மணிகண்டன், கோவத்துல வார்த்தையை விடாதீங்க. ஏய், நான் உன்கிட்ட பேசல. உன் இடம் எதுன்னு தெரிஞ்சு அமைதியாரு. அதுதான் உனக்கு மரியாதை. என்னடா என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? அப்பா மாமான்னு ஒரு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? அவ்வளவுதான்டா உனக்கு மரியாதை. ஆமா, வாயை மூடு. எல்லாம் உன்னாலதான். உன்னை டேய் டேய் ஐயோ ஐயோ புனிதா, ஒண்ணும் இல்லைல்ல? புனிதா, ஐயோ புனிதா, புனிதா, ஒண்ணும் இல்லைல்ல? ஒண்ணும் ஆகல. நீ எல்லாம் கண்ணு வராதா? டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடா நினைச்சிட்டு இருக்க? டேய், அவ வயித்துல நம்ம வாரிசு வளர்ந்துகிட்டு இருக்குடா. டேய் டேய், நீ எல்லாம் என் புள்ளையா இல்லடா. நீ என் புள்ளையா இல்லடா. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? பொண்ணு, ஏன் இப்படி பண்ற? ஆமா, ஏன் இப்படி பண்ற? நான் புள்ள இல்லதான். நீ அம்மாவே இல்ல. ஓ, அம்மா என்னாச்சுமா? ஏன்டா இப்படி முட்டாள் மாதிரி நடந்துக்கிற? ஏய், நான் முட்டாள்தான். நீங்களே அறிவாளியாவே இருங்க. ஓ, ஏய், ஏய். ஓ, அம்மா என்னம்மா ஆச்சு? நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, உட்காருங்கம்மா. ஐயோ இங்க நடந்ததுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு ஐயோ மாமா, கேட்டேன். திரும்ப திரும்ப நீங்க மன்னிப்பு கேட்டு தர்ம சங்கடமாக்காதீங்க. வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க மாமா, வாங்க என்னங்க உட்காருங்க. என்னங்க உட்காருங்க. இனிமே நானும் புனிதாவும் இங்க இருந்தா நல்லா இருக்காது. ஏன் மாப்பிள்ள